வணக்கம், ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் இன்னைக்கு செய்ய போகிறது வந்து பிரண்டை சட்னி. இந்த பிரண்டை மறுபெயர் வந்து வஜ்ரவள்ளி. வஜ்ரவள்ளினா இரும்புன்னு அர்த்தம். இதை சாப்பிட்டாவே உடம்பு இரும்பு மாரி ஆகும். இது எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணும். இதை சாப்பிடும் போது நம்மளுக்கு என்ன பண்ணா ரத்த ஓட்ட சீராக இருக்கும், இதயம் பலப்படும், எலும்பு பலப்படும். இதை வந்து வடநாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இதை அரைச்சி எலும்பு முறிவுக்கு, கை கால் முறிவுக்கு வந்து சரி போட்டால் சரியாகுங்கிறாங்க. ஆனால் பார்த்ததில் இங்கே இருக்க என் கூட இருக்க பசங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப நம்மளுக்கு பசி எடுக்காமல் இருந்தால் இதை தொழில் பண்ணி சாப்பிட்டா பசி எடுக்கும், நல்ல உடம்பு வந்து வலுவாகும், நல்லா இறுகும். இது வந்து வெப்பமான பகுதியில் தான் வளரக்கூடியது. இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது பிரண்டை. அதுவும் இல்லாமல் இது வந்து இந்தியா இலங்கையில் மட்டும்தான் கிடைக்கும். பிரண்டையிலே வந்து உருட்டு பிரண்டை, முப்பிரண்டை, புளிப்பு பிரண்டை, இத்தனை பிரண்டை இருக்கு. அந்த பிரண்டையிலேயே வந்து 2 வெரைட்டியா இருக்குது, ஆண் பிரண்டை, பெண் பிரண்டை. ஆண் பிரண்டை வந்து 2-3 அங்குலம் இருக்கும், பெண் பிரண்டை வந்து 1.5 அடி அங்குலம் தான் இருக்கும், சின்னதா இருக்கும். இது ரொம்ப நல்லது. இது சாப்பிடும் போது என்ன பண்ணா நம்மளுக்கு எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணும். அது இல்லாமல் வந்து எலும்பு முறிவுக்கு எல்லாத்துக்கும் இது பயன்படுத்தலாம். பிரண்டை வந்து வீட்டில் வளர்த்தது இது, ஆனால் மேக்ஸிமம் காட்டில் தான் கிடைக்கும். இது நம்ம வீட்டில் வளர்த்தது. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. வெங்காயம், கருவேப்பிலை, க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரண்டை, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் நம்ம எல்ஜி பெருங்காயம் போட்டு எடுத்துருக்கோம். நல்லெண்ணெய், பூண்டு, ஜீரகம், இஞ்சி, உளுந்து, கடலைப்பருப்பு, கல் உப்பு, ஒரு 15 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு புளி. நல்லா பனியார சட்டி நல்லா காய்ச்சிக்கிட்டு கடாயில் வந்து ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 25 கிராம் உளுந்து போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் வேணுமாலும் 50 கிராம் சேர்த்துக்கலாம், ஆனால் ரொம்ப அதிகம் ஊற்றினா எண்ணெயாக இருக்கும், அதனால் நான் 50 கிராம் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான ஊற்றிக்கிங்க. ஒரு 5 கிராம் ஜீரகம், ஒரு 10 கிராம் பூண்டு, ஒரு 10 கிராம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வறுத்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாகணும். நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு ஒரு 15 காஞ்ச மிளகாய். இது ரொம்ப காரமாக இருக்கும், எந்த அளவுக்கு காரத்தை விட அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு நல்லா வறுத்த பிறகு ஒரு 200 கிராம் வெங்காயம். இதுலேயும் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது பெரிய வெங்காயம், ஆனால் அதுலேயே சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். நல்லா போட்டு பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு ஒரு 1/2 கிலோ பிரண்டை அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெயில் எந்த அளவுக்கு வதப்படுதோ அந்தளவுக்கு அது ருசி மாறும், அந்த அரிக்கிற தன்மை இருக்கும். நல்லா எண்ணெயில் வதப்படும் போது அரிக்காது, இல்லாட்டி வாயில் வைக்கும்போதே நம்ம அரிக்கும். ஒரு தேவையான அளவு புளி. இது வந்து ஒரு 20 கிராம் புளி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும். நீங்கள் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லைனா டைரெக்டாக போட்டாலும் சரி தான். டைரெக்டாக போடுறேன். நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 20 கிராம் கருவேப்பிலை, நல்லா வதக்கணும். இது பெருங்காயம், எல்ஜி பெருங்காய பவுட்ரு. ஆனால் நீங்கள் எல்ஜி பெருங்காயம் கட்டியாக யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டைஸ் நல்லாவும். தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு ஒரு 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கணும். ஏன் 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம்னா
அதோட பிரண்டையில் வந்து அரிப்புத்தன்மை இருக்கும். அது நம்ம ஒழுங்காக நல்லா வேக வைக்காமல் விட்டோம்னா அது சாப்பிடும்போது நம்மன்னு இருக்கும். அதனால் நல்லா வேக விடணும். புளி நல்லா பாருங்க, நல்லா வேக விட்டு ட்ரை ஆகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வெந்த பிறகு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.